தம்பி இங்க வாப்பா. என்னண்ணே? இங்க இந்த ஒயிட் ஹவுஸ்ங்கிறது எங்கப்பா இருக்கு? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா அங்க ஒரு வெள்ளை பங்களா இருக்கும். அதான். சரிப்பா, தேங்க்ஸ். அண்ணா அண்ணே, ஏன்னா அந்த வீட்டுக்கு போறீங்க? நான் அந்த வீடை லீஸுக்கு எடுத்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. அண்ணே வேணாண்ணே. ஏன்பா? அது ஒரு பேய் வீடுண்ணே. அது உள்ளக்க நிறைய பேய் இருக்குண்ணே. பேய் அது பிசாசு அது. அட போப்பா. சத்தம் வருது. என்ன இப்ப சத்தத்தையே காணோம்? அடப்போயா. மேடம் மேடம், கதவு திறந்துதான் இருக்கு, திறந்து வாங்க. வாங்க மேடம், நான் தான் சுச்சு. அதான் போன்லயே சொன்னீங்களே, வந்து உட்காருங்க வாங்க. என்ன மாதிரி நல்லா இப்படி கம்ஃபர்டபிளா இருங்க. சொன்ன புரியாதா? எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் உங்ககிட்ட பேச வேண்டாமா? சத்தம் போடாம விளையாடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இந்த பங்களாவை லீஸுக்கு எடுக்கலான்னு வந்திருக்கேன். லீஸுக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க? கெஸ்ட் ஹவுஸா வச்சு இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் நடத்தி பிசினஸ் பண்ணலான்னு. ஓ அப்படியா? பயப்படுவீங்களா நீங்க? பேய்க்கெல்லாம் பயப்படுவீங்களா? நான் சிரிச்சது பேய் மாதிரி இருந்துச்சா? இல்ல மேடம், இல்ல. உங்களுக்கு பேய் பயம்லாம் இருக்கா? இல்ல மேடம், வரும்போது கூட ஒரு பையனை பார்த்தேன். அவன் அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அங்க பேயெல்லாம் இருக்குன்னு சொன்னான். எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. பேய் அது பிசாசு அது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை மேடம். உங்களுக்கு? பேய் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். நானும் உங்கள மாதிரி தான் ஒரு வீட்டை லீஸுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீட்டை பாக்குறதுக்காக
ஒரு நிமிஷம். ஐயோ மேம், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, கொஞ்சம் சத்தம் போடாம விளையாடுங்களேன் ப்ளீஸ். நாகரிகம் தெரியாத பசங்க பாருங்க, இவ்வளவு சொல்லி எவ்வளவு சத்தம் போட்டு விளையாடுறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சரி, அவங்க பாட்டு அவங்க விளையாடட்டும், நம்ம பாட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். நோ ப்ராப்ளம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் பேசிட்டு இருக்கோமே, நமக்கு தான் பிரைவசி இருக்கே. இப்படிதாங்க. ஹலோ, என்னது? அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியல. எனக்கு எனக்கு போன வைங்க. இப்படிதாங்க லீஸுக்கு எடுக்கிறதுக்காக நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டை தேடி போகும்போது சுத்தி ஒரே காடு. வீடு எங்க இருக்குன்னே தெரியல. அட்ரஸ் கேட்க யாருமே இல்ல. அப்போ ஒரு செடிக்கு பின்னாடி இருந்து ஒரு பையன் வந்தான். அவன்கிட்ட இந்த வீடு எங்கப்பா இருக்கு, அட்ரஸ் எங்கன்னு கேட்டேன். அப்ப அந்த பையன் சொன்னா, மேடம் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க, அது பேய் வீடு, அங்க பேய்லாம் இருக்குன்னா. இப்ப உங்ககிட்ட எப்படி ஒரு பையன் சொன்னானோ அதே மாதிரி என்கிட்டயும் சொன்னா. பேயாவது பிசாசாவது போடா டேய் அப்படின்னு நான் பாட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். அந்த பையன் சொன்ன வீட்டுக்கு போய் பார்த்தா தனியா ஒரு வீடு. உள்ள போய் பார்த்தா இங்க பாருங்க, இப்படிதாங்க இதே மாதிரி சாஞ்ச நாற்காலியில ஒருத்தர் உட்கார்ந்து ஆடிக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு. ஐயோ சாரிங்க, உங்களுக்கு டீ குடுக்கவே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, டீ தரேன். இதே மாதிரிதான் அவரும் என்கிட்ட எதுக்கு வீட்டை லீஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நானும் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன்னு உங்கள மாதிரியே பதில் சொன்னேன். அதுக்கு அவரு அப்படியா நல்ல விஷயம்னு சொல்லி இதே மாதிரி பிளாஸ்க்ல இருந்து டீயை ஊத்தி எனக்கு கொடுத்தாரு. டீ அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்தது, ஆவி பறந்தது. சூடா இருக்குங்க, அப்படியே குடிச்சிருங்க, அதான் நல்லா இருக்கும், குடிங்க. அப்புறம் இதே மாதிரி என்ன டீயை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணாரு. டீல ஆவி பறக்குது, கொதிக்க கொதிக்க இருக்குதே, இது எப்படா குடிக்கிறதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அவரு கம்பல் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த சூடா இருக்கிற டீ எடுத்து வாயில வச்சேன். பல்ல கூசி போற அளவுக்கு சில்லுன்னு இருக்குங்க. எனக்கு காதெல்லாம் அப்படியே கூசி போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, என்னடா பண்றதுன்னு பார்த்தா திடீர்னு அந்த மனுஷன் பாட்டுக்கு இந்த வரேன்னு சொல்லிட்டு மாடி ஏறி போயிட்டாரு. நான் தனியா இருக்கேன், அவ்வளோ பெரிய வீடு. வர வழியில அந்த சின்ன பையன் வேற பயன்படுத்தி விட்டானா, அது வேற எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, இவர் எதுக்குதான் மேல போயிருக்காருன்னு போய் பார்க்கலாமேன்னு நானும் மேல போனேன். போய் கதவை திறந்து பார்த்தா தொங்கிட்டு இருக்காரு. அவர் அப்ப தூக்கல தொங்கிட்டு இருக்காரு. மேடம், செத்துட்டாரு அவரு. ஆமா, அவர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு? அது அவர் கதைங்க, அது எதுக்குங்க நமக்கு? அவர் செத்துட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு கீழே ஓடி வந்து பார்த்தா பின்னாடி ஷட்டில் கார்க் விளையாடிட்டு இருக்காரு. யாரு? செத்தவரா? ஆமாங்க, மேல செத்தவர் தான், கீழே ஷட்டில் கார்க் விளையாடிட்டு இருக்காரு. நான் அப்படியே பயந்து போய் மேல ஓடி போய் பார்த்தேன். மேல தொங்குது. கீழே வந்து பார்த்தா பொண்ணு ஷட்டில் கார்க் விளையாடுது. சரி, நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, இல்ல இந்த மாதிரி பயந்தீங்கன்னா கதவை தட்டி மேடம் மேடம்னு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். இல்லன்னா நீங்க உள்ள வந்துருங்க. சரிங்க. இப்ப நான் போடணும். அடச்சே, இந்த பக்கம் அடடா. அடி அப்படிதான். கம் ஆன், அடி. போடு போடு. இதா கரெக்ட்டா அடி. ஏய் இப்ப நான். ஏய் இரு நான். ஏய் நான் போடு. ஏய். ஒருத்தரையும் காணோம். நான் தான் என்ன ஷட்டில் காக் விளையாடுற சத்தம் கேக்குது.
காணோம். ஐயோ பயமா இருக்கு. ஐயோ இன்னும் சத்தம் கேக்குதே. இந்த டீ சூடா இருக்குமா இல்ல சில்லுன்னு இருக்குமா? சூடா தான் இருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பல்லெல்லாம் கூசுதே. போயிரே காணோம். எப்படி அவங்க போன் பேசினாங்க? ஐயோ பயமா இருக்கு. மேடம் 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 மேடம். என்ன இவ்ளோ சத்தம் வருது? அட பாப்பா. மேடம் மேடம், கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. ஐ எம் ஜெய். வாங்க.